இப்ப நீங்க அதிகாலையில் எழும்பி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க குரல் கொடுத்தோன்னு அவர் என்ன செய்வார்? ஏதேனும் தோட்டத்தில் இறங்கி வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் சஞ்சரித்து பேசியது போல உங்களோடும் என்னோடும் சஞ்சரித்து பேசுவார். ஆசீர்வாதம் என்ன செய்யும்? பெருகி காணப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவுக்கு ஆண்டவருக்கு பிதாவுக்கு தெரியாதா? இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் தேச ஜனங்கள் எகிப்துல இருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். 4 லட்சம் பேர் வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 4 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனா பாருங்க, காலையில மன்னா பொழியுது. மன்னா பொழியக்குள்ள சொல்றார், இன்னைக்கு தேவையானதை மட்டும் என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் நாளைக்கு மறுநாளும் எடுத்து வச்சாங்க. இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளவு போதும் என்று. ஆனால் தேவன் அதிகமாய் பொழிய வல்லமை உள்ள தேவன். பாருங்க, 4 லட்சம் பேருக்கு என்று சொல்லி கணக்கு பார்த்து என்ன செய்யல? கொடுக்கல. என்ன செய்தார்? பெருக செய்தார். கானா ஒரு திருமணத்துல பாருங்க, 12 கச்சாடிகளையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்து ரசமாய் மாற்றினார். அவர் சொல்லல, ஏற்கனவே திருமண வீட்டுல ரசம் குடிச்சு கல்யாண வீட்டுல இருந்து பாதி பேர் என்ன செய்துட்டாங்க? போயிச்சாங்க. 2 சாடி போதும் சொன்னாரா? சொல்லல. என்ன செய்தார்? 12 சாடிகளையும் ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நீங்க முயற்சியாளர்களா இருங்க. தேவன் நீங்கள் மேற்கொள்ளுகிற யாவற்றிலும் உங்கள் முயற்சிகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்.